இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாப்பாங்களுக்கு ஷவர்மா செய்ய போகிறேன். அதுவும் ஹெல்த்தியான மெத்தடில். இந்த ரெசிபியை உங்கள் கூடவும் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். 1/4 கப் வெதுவெதுப்பான தண்ணியில் 1/2 ஸ்பூன் சர்க்கரை 1 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. இந்த டைமில் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் ஈஸ்ட் ஆக்டிவேட்டே ஆகலை, 1/2 hour மேலே ஆகிடுச்சு. திரும்பவும் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் அப்படி பபுள்ஸ் மாதிரி பொங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் 1 கப் கோதுமை மாவு உப்பு சேர்த்து அது கூட ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததும் ஒரு ஒர்க் சர்ஃபேஸ்க்கு மாற்றிட்டு கைவிடாமல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. இது கோதுமை மாவுன்றதுனால அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. அப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 hour வச்சிடலாம். சிக்கன் ஷவர்மா தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து கழுவி எடுத்துக்கிட்டேன். அதில் காஷ்மீரி சில்லி பவுடர், சீரகத்தூள், சாட் மசாலா, கரம் மசாலா, பெப்பர், அப்புறம் 1/2 லெமனும் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். மண்டை மேலே இருந்த கொண்டே மறந்த கதையாக உப்பு போட மறந்துட்டேன். அப்புறம் உப்பும் போட்டு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour மேரினேட் பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கி கரண்ட் இல்லாதனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கல. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 hour கழித்து மாவு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அதை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்து கல்லில் சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். அதே தோசைக்கல்லில் ஹை ஃப்ளேமில் மேரினேட் பண்ண சிக்கனையும் பொரித்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் பண்ணும்போது தான் ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான பாயில்டு எக் மயோனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 பாயில்டு எக்கு, அப்புறம் 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்சியில் அடிச்சு எடுத்தோம்னா மயோனஸ் ரெடி. ஒரு கிண்ணத்தில் அந்த சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அது கூட முட்டைக்கோஸ், வெங்காயம், நம்ம அடித்து வச்சு மயோனஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் ஸ்டஃபிங் ரெடி. அதை அந்த ரொட்டிக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பை.